நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். அம்பேத்கர் பெரியார் மாணவர் படிப்பு வட்டம் என்ற அமைப்பு சென்னை ஐஐடியில் நடத்தப்பட்டு வந்தது. அதற்கான அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது. அதற்கான தடை அல்ல, அதற்கான அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது சென்னை ஐஐடி. இதற்கான காரணமாக இருப்பது அவர்கள் பல்வேறு விதிமுறைகளுக்கு மாறான செயல்பாடு ஈடுபட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுல அந்த நிறுவனத்துடைய எதேச்சதிகார போக்கு இருக்கிறதா, மாணவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான கட்டுப்பாடு ஒரு சர்வாதிகார போக்காக செயல்படுகிறதா, அல்லது இந்த மாணவர்கள் உண்மையிலேயே கருத்து சுதந்திரம் என்ற போர்வையில் மாணவர்களுக்குள்ள ஒரு பேதமும் ஒரு குரோதம் வளர்வதற்கான வாய்ப்புகளை அந்த மாணவர் அமைப்பு ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த இரண்டு பக்கங்களுக்குமான தரப்புகள் இருக்கிறது. இதுல இரண்டு தரப்புகள் சொல்லும்போது இந்த தடை அவர்களுக்கான அங்கீகாரம் ரத்து என்பது ஒரு அவசிய தேவையாக அர்த்தமுள்ளதாக பார்க்கப்படுகிறதா அல்லது அடக்குமுறையாக பார்க்கப்படுகிறதா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். நாடு முழுக்க தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், ராகுல் காந்தியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விமர்சித்து விட்டார்கள். எந்த கட்சியாவது விமர்சிக்காமல் போனால் அந்த கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு விடுமோ என்று ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு கடுமையாக எல்லா கட்சியும் விமர்சித்து விட்டார்கள். அதிமுக, பாஜக தவிர, இந்த இரண்டு கட்சிகள் தவிர. இந்த மாணவர்களுக்கான தடை அர்த்தமுள்ளதா அல்லது அடக்குமுறையா, இதை பற்றி தான் விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் நமது சென்னை செய்தியாளர் ராஜா கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் இப்போது பார்க்கலாம். ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை உள்ளிட்ட 16 இடங்களில் இந்தியா முழுவதும் உள்ளது. இந்த ஐஐடியில் ஒரு மாணவன் சேர வேண்டுமென்றால், நமது வட்டார மொழியில் கூற வேண்டுமென்றால் குதிரை கொம்பு என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு விதிமுறைகளும் அதற்கான தேர்வுகளும் கடிதம். அதாவது ஐஐடி வைக்கும் நுழைவுத் தேர்வு என்பதே அவ்வளவு கடினமான விஷயம். மாணவர்கள் அதற்கென்று தனி பயிற்சி மேற்கொண்டு ஐஐடி நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு அதில் சேர்க்கை கிடைக்கும். ஐஐடியில் கல்வி பயின்று வெளியே வரும் மாணவர்கள் சர்வதேச அளவில் அவர்களுக்கென்று தனி அங்கீகாரமும் வேலை வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கும். அதாவது அவர்கள் பல்வேறு ஐஐடியில் பயின்று வெளியேறிய மாணவர்கள் பல்வேறு நாடுகளில் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் வள வருகின்றனர். சர்வதேச அரங்கில் இந்திய ஐஐடி என்று ஒரு தனி மரியாதையும் அங்கீகாரமும் உண்டு. இவ்வளவு சிறப்புகள் இந்த ஐஐடி நிறுவனத்திற்கு உண்டு. ஆனால் சென்னையில் உள்ள ஐஐடி, அடையாறில் உள்ள அந்த ஐஐடி வளாகம் என்பது காலை முதல் ஒரு போராட்ட களமாகவே காணப்பட்டது. காவல்துறையினுடைய உயர் பாதுகாப்பு வட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். காரணம், இந்த ஐஐடி வளாகத்திற்குள் உள்ள மாணவர்கள் அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பு மூலம் பல்வேறு கருத்தரங்கங்கள் உள்ளே மாணவர்களிடையே நடத்தி வந்துள்ளனர். அதில் அவர்கள் அரசுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும், பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி அங்குள்ள மற்றொரு அமைப்பு மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தின் அடிப்படையில் ஐஐடி நிர்வாகத்திற்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிக்கை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அமைப்பினுடைய அம்பேத்கர் பெரியார் மாணவர் வட்டத்தினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வெகுண்டெழுந்த மாணவர் அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் ஏராளமான அறிக்கை போர்களை 2 நாட்களாக தொடுத்து வந்தனர். இந்நிலையில் இந்த அறிக்கை போர் என்பது அடுத்த கட்டமாக இன்று போராட்டமாக உருவெடுத்தது. இந்த ஐஐடி வளாகம் என்பது போராட்ட களமாக காணப்பட்டது. காலை முதல் ஏராளமான மாணவர் அமைப்பினர், அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு 15க்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்பினர் இங்கு போராட்டத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறு அளவிலான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஐஐடி நிர்வாகத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன குரல்களையும் கோஷங்களையும் எழுப்பினர். இப்படி காலை முதல் மாலை முதல் இந்த பகுதி பதற்றம் நிறைந்த பகுதியாகவே காணப்பட்டது. இந்த பிரச்சனையில் இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. என்னவென்றால், மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும், இதுபோன்ற அரசியல் விஷயங்களிலோ இல்ல ஆட்சியிலோ இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க கூடாது என்ற ஒருவித கருத்தும் நிலவுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு கருத்தாக இன்றைய மாணவ சமுதாயம் இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயம் அப்படி என்ற அடிப்படையில் அவர்களுக்கும் ஜனநாயக உரிமை உண்டு. எனவே அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு அதிக அளவிலான உரிமை உண்டு, தேவை என்ற ஒருவித கருத்தும் நிலவுகிறது. இதுபோன்ற 2 வித கருத்துக்கள் நிலவுவதாலே இந்த விவாதம் எழுந்துள்ளது. மாணவர் அமைப்புக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய அங்கீகாரம் ரத்து அர்த்தம் உள்ளதா அல்லது அடக்குமுறையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி நின்றபோது நம்முடைய காங்கிரசுடைய மூத்த தலைவர் திருச்சி வெளிசாமி அவர்கள் முனைந்திருக்கார். அதே போல புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சேர்ந்த இளைஞர் திரு மருது நம்மளுடைய இருக்கார். அதே போல ஏபிவிபி பாரதிய ஜனதா குழுமத்தை சேர்ந்த அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் இளைஞர் திரு கங்காதரன் நம்முடைய இருக்கார். அதே போல முன்னாள் ஏபிவிபியும் இன்று பாஜக பிரமுகராக இருக்கக்கூடிய திரு கல்யாண் ராமன் அவர்கள் முனைந்திருக்கார். 4 பேர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல கல்யாண் ராமன் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடியது ஒரு அனாமதேய கடிதம், ஒரு முகவரியற்ற ஒரு மொட்டை கடிதாசி என்று சுத்தமாக சொல்வார்கள் நம்முடைய மொழியில் சொல்றதா. அந்த அனாமதேய கடிதம் மத்திய அரசுக்கு வருகிறது. அதன் அடிப்படையில் உடனடியாக மத்திய அரசு ஒரு விளக்கம் கேட்கிறது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மொட்டை கடிதாசிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு மத்திய அரசு அவ்வளவு விரைவாகவும் சிறப்பாகவும் திறமையாகவும் செயல்படுகிறது இல்லையா?
இந்த அரசாங்கம் மிக திறமையாக செயல்பட்டு இருக்கிற காரணத்தினாலதான் ஒரு சாதாரணமான கடிதம் போயிருந்தாலும் கூட அதுக்கு இது என்ன அப்படின்னு ஒரு கேட்டிருக்காங்க. இதுல ரொம்ப தமிழக முதலமைச்சர் வாரத்துக்கு 3 கடிதம் எழுதுகிறார். இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த கடிதங்களுக்கு நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா பதிலே சொல்ல முடியாது. அதனால நான் பதில் சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க கேள்வி சொல்லலாம். யார் எழுதியதென்றே தெரியாத ஒரு கடிதத்துக்கு உடனடியாக விளக்கம் கேட்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, 20 தமிழர் கொல்லப்பட்ட பிரச்சனை, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வாரத்துக்கு 2 கடிதம் சராசரியா எழுதுகிறார். கடிதம் கிடைத்தது என்ற பதில் கூட கொடுத்தாங்களா இல்லையான்றத பத்தி நீங்களும் வெரிஃபை பண்ணல, நான் வெரிஃபை பண்ணல. நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் உள்ள இருப்போம் இப்போதைக்கு. என்ன ரெக்வெஸ்ட் கமெண்ட்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட். தி இன்ஸ்டிடியூட் மே ப்ளீஸ் சென்ட் திஸ் டு மினிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கமெண்ட். என்ன இது ஏதோ ஒன்று வந்திருக்கு, இதுக்கு என்ன உங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதான் இதுல நடந்தது. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அந்த அட்டானமஸ் இன்ஸ்டிடியூட்ல என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு உண்டு. இது வந்து ரொம்ப ஹையர் எஜுகேஷன் இது பண்ண எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த பெரியார் அம்பேத்கர் பெரியார் என்ற 2 கான்ஃபிளிக்ட், ஒரு தேசியவாதியும் ஒரு பிரிவினைவாதியும் 2 ஒன்னா போட்டு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. அவங்களுடைய அணுகுமுறையே வந்து குழப்பத்தை உண்டாக்குவதும் கலவரத்தை உண்டாக்குவதுமாகத்தான் இருக்கிறது என்பதற்கு கலவரத்தெல்லாம் உள்ள இருக்கு. நீங்க எங்க ஒரே ஒரு வரி காட்டுங்க. ஒரே ஒரு வரி தான் நான் சொல்றேன். கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வரி ஒரே ஒரு வரி காட்டுங்க. அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட கலவரத்தை உருவாக்கக்கூடிய வரிகள் அங்க என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், அது ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அதே சொல்றாரு. தன்னாட்சி பெற்ற அதிகாரத்துல மத்திய அரசுக்கு என்ன சார் வேலை? ஒரு நீங்க தான் சொன்னீங்க அங்க என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப ஸ்மிருதி இரானிக்கு என்ன வேலை? பாருங்க, இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை. ப்ளீஸ் கமெண்ட் என்றது வேற, ப்ளீஸ் கிவ் மீ ரிப்போர்ட் என்றது வேற. என்ன மத்திய அரசுக்கு ஒரு ரிப்போர்ட் போகுது, கம்ப்ளைண்ட் போகுது, இந்த மாதிரி ஒண்ணு அங்க நடக்கிறதாக தகவல் சொல்லப்படுகிறது. ப்ளீஸ் கமெண்ட் ஆன் தட். இது எத்தனை நாள் கழிச்சு? கிட்டத்தட்ட 17 நாட்கள் கழித்து இந்த கடிதம் அரசாங்கத்தில் 29ஆம் தேதி ரிசீவ் பண்ண கடிதத்துக்கு யார்கிட்ட கமெண்ட் கேட்க முடியும்? இது கமெண்ட் ஒரு அரசாங்கத்துடைய ஆணை எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? யூ ஆர் எக்ஸ்பெக்டட் ரிப்போர்ட் ஆன் தி சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு வந்தா அது கமாண்ட் டிமாண்ட். என்ன இங்க வந்து யூ மே ப்ளீஸ் கமெண்ட் அப்படின்னா வெளியில உள்ள பேப்பர் வேறையாயும் உள்ள செய்தி வேறையாயும் இருக்கிற மாதிரி தயவு செஞ்சு படிச்சு பாருங்க. உங்ககிட்ட அந்த கடிதம் இருக்கு, படிச்சு பாருங்க எவ்வளவு பொலைட்டா இருக்குன்னு பாருங்க. அதான் வெளியில செய்தி அப்படிதான் இருக்கு. ஆனா உங்க கமெண்ட் என்னங்கிற விஷயத்துக்கு ஒரு ஐஐடி நீங்க மாண்புமிக்க இந்த ஐஐடியோட ஒரு டீன் வந்து உடனடியா ஒரு அமைப்போட அங்கீகாரத்தை ரத்து பண்றாருன்னு வெறும் கமெண்ட் மட்டுமா வந்திருக்கும்? அடுத்த லெவலுக்கு வரேன் நானு. முதல்ல இந்த அமைப்பை அங்கீகாரத்தை ரத்து பண்றாரு. முதல்ல இது அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா? இல்ல. இல்லை 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 அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்பு. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. You are expected to temporarily suspend your activities. No. நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் அகாடமிஷியன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அகாடமிஷியன்ஸ்க்கு என்ன பாஷை புரியுமோ அந்த பாஷையில் தான் அவங்க எழுதுவாங்க. அதை வச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிள் நீங்க லீகல் வார்த்தைகளை டீன் கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. அவரு சிம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியது டீன் வந்து ஒரு அகாடமிஷியன் நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இல்ல அதான் அவங்க என்ன மாதிரி பாஷை அவங்கள நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஆனா ஒரு அகாடமிஷியன் எப்படி அதை பார்க்க முடியும்ன்றதை நான் சொல்றேன். என்ன ஒரு அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க முதல்ல திருத்திக்கணும். அவங்க லிஸ்ட்ல வந்து அவங்க இருந்தா தயவு செஞ்சு நீங்க ரெக்கார்டு கொண்டு வாங்க. இந்த சப்ஜெக்ட் உள்ள பேசலாம். உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கா? முழு ரெக்கார்டு நான் காட்டிட்டு அடுத்த கேள்வி உங்கள்ட்ட வரேன். அது வரைக்கும் இவங்கள்ட்ட என்ன வாதம் பண்ணிக்கிறேன். முழு ரெக்கார்டு உங்கள்ட்ட இருக்கா? அவங்க பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. டீன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடிஎம். சார் முதல்ல வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கோ டீரெகக்னைஸ் பண்றதுக்கோ ஐஐடின்ற அந்த அமைப்புக்கு வந்து அங்க இது இல்ல. அங்க வந்து ஒரு அட்டானமஸ் குழுக்களா அங்க இயங்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து அகாடமிக் ஆங்கிள் வந்து இந்த அமைப்புகள் செயல்படும். என்ன இங்க வந்து கலவரத்தை உருவாக்குவதற்காக ஒரு குரூப் செயல்பட்டு இருக்கு. என்ன கலவரம்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன்.
விஷயம். நான் அடுத்த போயிட்டாரே, நீங்க தயவுசெய்து எடுத்து வைங்க. நான் திருச்சி வேலுசாமி கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல வந்து இவங்க வந்து அவங்களுடைய ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. மத்திய அரசுடைய கேள்வி கேட்டது அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த கட்டமா பார்த்தாலும் கூட இவர்கள் அங்க பேசும்போது ஹிந்துத்துவ அஜெண்டாவை முன்னிறுத்துகிறார்கள், பார்ப்பனிய சித்தாந்தத்தை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு இவங்க வந்து தங்களுடைய பேம்ப்ளெட் போடுறதும், இவங்க வந்து சுற்றறிக்கையில் போடுறதும், அவங்களுடைய அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவுல சொல்றதும், அவங்க கூட்டம் போடும்போது பேசுறது வந்து இயல்புல மாணவர்களை பிளவுபடுத்ததாக. ஆனா கலவரம் எல்லாம் பேசல. ஆனா மாணவர்களை இரண்டு பேருமா, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமா பிரிக்கிறது ஆகாதா? அரசாங்கமே அதை செய்யுது அப்படிங்கிற விமர்சனம் அரசாங்கமே செய்யுது. நான் என்ன கேட்கிறேன், நிச்சயமா அப்படிப்பட்ட விமர்சனம் வைக்கப்படணும். தயவு செய்து உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல என்னன்னு கேட்டா, அரசாங்கம் சொல்ல வர்றேங்க. மாணவர்கள் நீங்க சொல்றீங்க இந்திய அரசியல் சட்டப்படி 18 வயது ஆயிட்டா அவனுக்கு ஓட்டு உரிமை இருக்கு. ஐஐடியில படிக்கிற பல பேருக்கு 18 வயது தாண்டியவர்கள். அவர்களுக்கு தாங்கள் ஓட்டு போடுகின்ற உரிமை இருக்கிறவன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எதை நோக்கி பயணிக்கிறது, அதனுடைய சித்தாந்தங்கள் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய திட்டங்கள் என்ன, அதை பற்றி விவாதிக்கிற உரிமை இல்லையா? இது மாணவர் பிரச்சனை அல்ல. நிச்சயமா. ஆனா லட்சக்கணக்கான பேர் தன்னுடைய உயிரை விட்டு வாங்கிய சுதந்திரம் இருக்கிறதே, அந்த ஜனநாயக உரிமையுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்க்கிறது. ரொம்ப அருமையான பதில் சொன்னீங்க. இப்ப அந்த மாணவர் அமைப்பு வந்து இந்தியா வந்து கொள்ளை போகிறது, இந்தியாவுடைய அந்நிய நேரடி முதலீடுகள்லாம் வந்து இந்திய வளங்களை சுரண்டுகிறது அப்படின்னா இது பொருளாதாரம் பற்றிய, அரசியல் பற்றிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் பற்றி பேசாமல் ஹிந்துத்துவ சக்திகள், பார்ப்பனிய சக்திகள் சொல்லும் போது இருக்கக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே இரண்டா பிரிக்கக்கூடிய விஷயம். ஒட்டுமொத்த தேசம் பற்றி பேசினீர்களானால் நிச்சயமாக அது உங்களுடைய உரிமை. ஆனா இருக்கக்கூடிய மாணவர்களே நீ ஹிந்து, நீ பார்ப்பனன், உன்னுடைய சித்தாந்தத்தை உள்ள கொண்டு வந்து சொல்லும் போது ஹிந்துவாவும் பார்ப்பனா இருக்கக்கூடிய ஒருத்தன் இயல்பா வந்து எதிர்பக்கமா போயிடுறான். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் டெல்லியில ஒரு அமைச்சர் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் ஓடி போங்க அவங்க பிளவுபடுத்தாது. எனக்கு ஓட்டு போடுறவங்களா ராமன் பிள்ளைகள், மற்றவர்களாம் தவறாக பிறந்த பிள்ளைகள் அப்படின்னா அது பிளவுபடுத்தாது. இந்த மாணவர்கள் பேசுறதா பிளவுபடுத்திடுமா? இதே மேடை உட்பட இந்தியா முழுக்க கண்டிக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயம் அவ்வளவுதான் மேட்டர். உங்களுக்கு தெரியும், அவர்கள் பேசிய விஷயம் நாடு முழுக்க கண்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு இடத்தோட அங்கீகரிக்கப்படல. அவர்களே நான் தவறா பேசினேன்னு சொன்னாங்க, பிரதம மந்திரி கண்டிச்சேன்னு சொன்னார். உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று. இரண்டாவது, இது அரசியல்வாதிகள் பேசலாம், உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர் அரசியல்வாதி, நீங்கள் அரசியல் எல்லாம் பேசலாம். மாணவர்கள் அமைப்பு என்னதான் வாக்குரிமை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் எங்க இருந்தாலும் வேலை பார்க்கிற எல்லாருமே நான் ஓட்டுரிமை கொண்டவன் சொல்லிட்டு ஆளாளுக்கு அரசியல் இயக்கம் எங்கே நடத்த முடியுமா? அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான வரலாற்றை தெரிந்து கொண்டு அடுத்த கேள்விக்கு அஸ்ஸாம்ல ஒரு மிகப்பெரிய மாணவர் அமைப்பு கல்லூரியில படிக்கிற போதே அஸ்ஸாம் ஜனபரிஷத், மெகந்தா, பிரபுகுலா குமார் புக்கார், இந்த ரெண்டு பேர் படிக்கிற காலத்திலே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான். படிப்பை முடிவதற்கு முன்பாகவே ஆட்சியை பிடிக்கிறான். நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் மாணவர் அமைப்பு வந்தவங்க. நான் திருப்பி கேட்கிறேன், மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி நடத்துறது இல்லையா? அது ஏபிவிபி எதுக்கு மாணவர் அமைப்பு வச்சிருக்காங்க? மாணவர்களுக்கு அரசியல் கூடாது என்றால் அமைப்பதற்கு நான் கேள்வி சரியா வைக்க பார்க்கிறேன். நீங்க உள்வாங்கல நினைக்கிறேன். நான் சொல்றது மாணவர் அமைப்பு எதிர்ப்பு என்பதற்கோ அரசியல் எதிர்ப்பு என்பதற்கோ அல்ல. எல்லோருக்கும் ஓட்டுரிமை இருக்கும் என்பதற்காக அவரவருடைய அரசியல் அஜெண்டாவை அவர்கள் செய்ய முடியாது. இதுதான் பாயிண்ட். ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய நிபந்தனைகள் என்ன இருக்குதோ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டாமாங்கிற கேள்வி. அவருடைய எண்ணம் என்ன என்பதை நம்முடைய சகோதரர் கல்யாணராமன் தோக்கும்போது சொன்னாரு. அம்பேத்கரும் பிரிவினைவாதி பெரியாரும் பேர்ல அதை ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் முன்னால சொன்னாரு. அவருடைய உள்மனதில் இருக்கிற உணர்வு தான் அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சென்டர் பதிலா தியாகி கோட்ஸே ஸ்டடி சென்டர் வச்சா அது இருக்கலாமா? விவேகானந்தர் ஸ்டடி சென்டர் இருக்கா இல்லையா? அது RSS சார்ந்து போய் பேசுறாங்களா இல்லையா? RSS இருக்கிற சாகா வெடிய நடப்பதை போல IIT சென்டர்ல நடக்குதா இல்லையா? இதெல்லாம் இல்லையா? மாணவருடைய அடிப்படை உரிமை. IIT சென்டர் சாகா நடக்குதா? நடக்குது. சென்னை நான் பகிரங்கமா சொல்றேன். RSS சாகா இன்னொரு தெரியுமா? சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களே 2012 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டது. IIT பணியாற்றுகின்ற 212 பேராசிரியர்கள் 209 பேர் பார்வர்ட் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, 3 தலித்தா இருக்காங்க. அதனால இதெல்லாம் மேலோட்டமா இருக்கிற விஷயத்தை பிரித்து பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. அது வந்து நிச்சயமா அங்க இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை, மாற்று கருத்து இல்ல. ஐஐடியில இந்தியா, சென்னையில மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஐஐடியில இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவில்லை. அதற்கு அவர் ஒரு வழக்காடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உதவி பேராசிரியருக்கு மேல்பட்ட பகுதிகளில் நாங்க வந்து நியமனம் பண்ண உதவி பேராசிரியர் மட்டும் இடஒதுக்கீடு கொண்டு வர சொல்றாங்க. அதற்கான ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்காரு, மறந்துட முடியாது. ஆனா RSSல நீங்க இருக்கலாம், அவங்க இருக்கலாம், மற்றவங்க இருக்கலாம், மாணவர்கள். ஆனால் RSS ஊரறிய உலகறிய RSS சொல்லிக் கொள்கிற
ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் அந்த ஐஐடி வளாகத்திற்குள்ளே பேசியது உண்டா இல்லையா? எல்லாருமே பேசுறாங்க. இடதுசாரி சிந்தனையால பேசுறாங்க. பேசக்கூடாது. நிச்சயமா பேசுறாங்க. பிரச்சனை என்ன? அனில் என்கின்ற மாணவன் அந்த கூட்டத்தில் அம்பேத்கர் அவர் புத்தகத்தில் எழுதியதை படிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, ஜாதி அமைப்புகள் இந்த மனிதர்களை இந்தியர்களை பேதப்படுத்துகிறது. அந்த ஜாதி அமைப்புகள் மறைகின்ற வரை நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்துத்துவா என்கின்ற அந்த சக்தி இருக்கிற வரை இந்த ஜாதி அமைப்புகள் மறையவே மறையாது. ஆகவே நான் இந்துவாக இருப்பதை விட புத்தனாக மாறுகிறேன் அப்படி எழுதியத அந்த மாணவன் அனில் அங்கே சொல்றான். எழுதியதை சொல்வது குற்றம் என்றால் நிச்சயமா அழகா சொன்னீங்க. கல்யாணராமன் வந்து குறிப்பிடும் போது பிரிவினைவாதி பெரியார் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு அது உறுத்துச்சு. ஆனா அந்த சிந்தனை பெரியாருக்கு இருந்தது, திமுக இருந்தது ஆரம்ப காலங்களில், பின்னாடி மாற்றப்பட்டது இல்லையா? அந்த சிந்தனை இருந்தது. உங்களுக்கு அதை வந்து மகாத்மா காந்தியை சுட்டவனே தியாகின்னு சொல்றதை கூட ஏற்றுக்கிட்டாங்க இருக்கிறோம். கருத்து சுதந்திரம் உண்டு, நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு. ஆனா நம்ம சொன்னா அவர் வந்து ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு உறுத்துது. அது போல உறுத்தல, உண்மையை சொல்றாங்களா? நீங்க குறிப்பிட்டு காட்டீங்க. நான் உண்மையை மட்டுமே சொல்லுகிறேன். உங்களுக்கு சொல்வதை போல இந்த சமூகத்திற்கு அதை நினைவுபடுத்துகிறாங்களா? இல்ல, பெரியாரை பற்றி இந்திய நாட்டுடைய சுதந்திர போராட்டம் நடக்கிற போது தேச தியாகியை காட்டி கொடுத்தவங்க இந்த நாட்டுடைய பிரதமராக வர முடியும் அப்படின்னாக்க இந்த மாணவன் பேசக்கூடாதா? அப்படி யார் இருந்தா? வாஜ்பாய். பகிரங்கமா சொல்றேன். தேசத்தியா என்ன காட்டி கொடுத்தாரு? ஆக்ரா நீதிமன்றத்தில் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்த பால் பிரதர்ஸ் அவர்களை போலீசுக்கு காட்டி கொடுத்தார் வாஜ்பாய். இது எங்க இருக்கு? இதை நான் வேணாம், உங்க நண்பர் சுப்பிரமணிய சாமி கேளுங்க, ஆதாரத்தோடு சொல்லுவாரு. அவர் இப்ப பிஜேபி தான் இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன் என்றால், மூலத்தை ஆராய்ந்தால் இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடியவன் மட்டும்தான் இங்கே பதவிக்கு வரணும்னு சொன்னா எத்தனை பேர் வர முடியும்? நீங்க கேள்வி வேற வேற பக்கம் கொண்டு போயிட்டு இல்ல இல்ல, யார் யார் சுதந்திரத்துக்கு போராடினா யார் யார் சுதந்திரத்துக்கு போராடல, யார் யார் வந்து எமர்ஜென்சி ஆதரிச்சா யார் யார் எதிர்த்தாங்கிறது இல்ல கேள்வி. பிரச்சனை மாணவர்கள் தங்களுடைய சுய கட்டுப்பாட்டை மீறி அந்த இல்லவே இல்லை. பிரதமராக இருக்கிற சுய கட்டுப்பாடு மீறலாம், அமைச்சராக இருக்கிற மாறலாம், பாராளுமன்றத்தில் பேசலாம். ஆனா மாணவர்கள் துள்ளி திரிகின்ற அந்த இளம் வயதில் இருக்கிறவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்கிக் கொள்வதற்கு விவாதிப்பதும் மற்றவரிடம் கருத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதும் அது இயற்கை. அந்த கருத்து சுதந்திரத்திற்கு அணைவோட நினைக்கிற எவராக இருந்தாலும், 1000 ஹிட்லர் சேர்ந்த ஒருவனாக இருந்தாலும் அவன் தூக்கி எறியப்படுவானே ஒழிய மாணவர் போராட்டத்தை நசுக்க முடியாது. அது வரலாற்று காட்டுகின்ற உண்மை. அருமையான ஒரு பொதுக்கூட்டத்தில் கேட்ட துணி அப்படியே ஒரு உற்சாகமான குரல் நம்ம கேட்க முடியும். நிச்சயமா இதுவும் கூட ஒரு மேடை தான். நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி கேட்கிறோம். இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த அமைப்பு தங்களுடைய விதிகளை வரம்புகளை மீறி இருந்தால் அந்த டீனாகப்பட்டவர் அவர்களை அழைத்து கண்டித்து எச்சரித்திருக்கலாம். இனிமேல் இப்படி செய்தால் உங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று சொல்லியிருக்கலாம். மாறாக எழுத்தெடுப்பிலேயே உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்து அவருடைய அங்கீகாரத்தை ரத்து செய்வது ஒரு ஜனநாயக போக்கு தான். விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. ஐஐடியில் மாணவர் அமைப்புக்கு அங்கீகாரம் ரத்து அர்த்தம் உள்ளதா அல்லது அடக்குமுறையா என்ற தரப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கும். நான் புரட்சிகர மாணவர் இளைஞர் சேர்ந்த திரு மருதுட்ட நான் கேட்க விரும்புகிறேன். மாணவர்கள் நிச்சயமாக சமூக கருத்துக்களை வெளியே சொல்ல வேண்டும், அரசியல் கருத்துக்களை வெளிப்படையாக பேசணும், எந்த தயக்கம் இருக்கக்கூடாது. அப்படித்தான் அரசியல் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்துத்துவ, பாசிச, பிராமணிய, பார்ப்பனிய என்றெல்லாம் ஒரு விமர்சன கருத்துக்களை பகிரங்கமாக நம் மாணவர் அமைப்புக்குள்ளே வைக்கும் போது அதுவல்லவா மாணவர்களை பிளவுபடுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த கருத்தை நம்ம முன்வைக்கும் போது மாற்று கருத்தோட கூட இன்னொருத்தர் வந்துடும். அப்ப 2 தரப்பா மாறிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இந்த போக்கு தேவையா? முதல் விஷயம், தந்தை பெரியார் வாழ்ந்த மண்ணுல, அண்ணல் அம்பேத்கர் வாழ்ந்த மண்ணுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் ஊடாக இந்த ஒரு விவாதத்தினூட பேசுறது ஒரு சந்தோஷம் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்னு பார்க்கும்போது, முதல்ல அந்த மாணவர் அமைப்பு அப்படிங்கிறது எந்த உரிமையும் மீறல, தன்னுடைய உரிமையை பத்தி தான் பேசுறாங்க. முதல் விஷயம், அவங்க மாணவர் என்னென்ன உரிமையெல்லாம் மீறினாங்கன்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலையே வந்து டீன் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியும். ஐஐடிங்கிற பேரை நீங்க பயன்படுத்தணும்னா எங்கள்கிட்ட சொல்லணும், ஒரு கூட்டம் நடத்துறாருன்னா எங்கள்கிட்ட சொல்லணும், ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாருன்னா எங்கள்கிட்ட சொல்லணும், எங்கள்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. ஆனா விவேகானந்தர் ஸ்டடி சர்க்கிள் நடத்தக்கூடிய அந்த இடத்துல ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ் இவங்க நடத்துறாங்க. அங்க வந்து பார்த்தா நீலகண்டன் பேசுறாரு, குருமூர்த்தி பேசுறாரு, தொடர்ச்சியா வந்து அங்க ஷாகா நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னு பெரியார் ஊர்வலம் நடத்துறாங்க. இந்து மத வரி கருத்துக்கள், திட்டமிட்டு சாதி வரி கருத்துக்கள் அவங்க ஊட்டிட்டு இருக்காங்க. அது கூடாதுன்னு பேசுறதா இந்த அமைப்பு. இவங்க ஏபிஎஸ்சி சொல்றாங்க இல்லையா, அம்பேத்கர் பேர் ஸ்டடி சர்க்கிளுடைய வேலை அதுதான். இவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து டீன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்க என்னென்ன மீறினீங்கன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்களுடைய மெயிலே கொடுக்கும்போது நீ வந்து இந்த மத்திய அரசு சொல்றதோ மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த டீன் சொல்லல. நீங்க வந்து பிளவுபடுத்துனீங்க, கலவரைப்படுத்தீங்க, இதெல்லாம் அவங்க சொல்ல. அவங்க சொல்றது எங்க மூலமா போயிருக்கணுமா இல்லையா? நீ பேம்ப்ளெட்டை போடுற, ஐஐடி பேரை யூஸ்
யூஸ் பண்ற ஒரு கூட்டம் போடுற எங்க பேர் விவேகானந்தா ஸ்டடி மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அம்பேத்கர் பெரியாருங்கிற பேர் இருக்கக்கூடிய இந்த ஸ்டடி சர்க்கிளுக்கு மட்டுமே தடை அப்படின்னா அப்படி இல்ல விவேகானந்தா ஸ்டடி சர்க்கிள் ஏன் தடை இல்ல? அவங்க மீறலாம் சொல்லி நினைச்சிருக்கலாமா? இல்ல நினைக்கிறாரு, அதான் விஷயம். அம்பேத்கர் பெரியாருங்கிற பெயர்ல செயல்பட்டால் அதுக்கு எதை பேசினாலும் தடை. ஆனால் பார்ப்பன சித்தாந்த ஆரிய பாசிச கருத்துக்களை பேசினா தடை கிடையாதா? இதுக்கு பிறகு ஜனநாயகமா? ஓகே, இந்த பார்ப்பன சித்தாந்த ஆரிய இவங்களுக்கு எல்லாம் எதிராக செயல்படக்கூடிய இந்த அம்பேத்கர் பெரியார் படிப்பு மையம் எப்ப துவக்கப்பட்டது? முந்தானத்தா ஒரு ஏப்ரல் 15 இருந்து தொடங்கிருக்காங்க. ஏப்ரல் 15 இந்த வருஷம்? ஆமா ஆமா ஆமா, இந்த வருஷம். ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி துவக்கப்படலையா? இதுக்கு முன்னாடி இல்ல, இப்ப சமீபமா தொடங்கப்பட்ட அமைப்பு தான் அது. ஓராண்டுக்கு மேல் அங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இது. இந்த இதுல கடந்த ஆண்டுக்கு முன்னாடி செயல்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அங்க ஓராண்டுக்கு மேல இவர் இந்த திரு சீனிவாசன் புதிய டீனா வந்ததுக்கு முன்னாடி அங்க இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அவர்களுக்கு அப்பெல்லாம் தடை இல்ல, தடை இப்பதான் வந்து. ஏன் இப்ப தடைனா நரேந்திர மோடி ஆட்சியில திட்டமிட்டு உலகம் முழுக்க, அதாவது குறிப்பா இந்த கல்வி முழுக்க காவிமயமாக்கப்படுது. அதோட ஒரு பகுதியாக தான் செய்யறாங்களே தவிர மாற்று கிடையாது. இன்னும் திடீர்னு சீனிவாசன் ஒரே நிமிஷம், இந்த டீன் செய்யற வேலை இது கிடையாது. திட்டமிட்டு இந்த நாட்டை காவிமயமாக்கணும், பார்ப்பன பாசிசத்துக்கு உட்படுத்துங்கிற நோக்கத்தோட ஒரு பகுதி தான் இது. நீங்க பாக்காதீங்க. ஐஐடில நீங்க படிக்கலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஐஐடிங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அட்டானமஸ் பாடி அட்டானமஸ் சொல்றாங்க. வெளியே இருக்கா உள்ள இருக்கா? நீங்களே ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு இணைப்பு கல்லூரிகள்னு அண்ணா யூனிவர்சிட்டியில உண்டு. அந்த கல்லூரி இருக்கிறோம். நம்ம பல்கலைக்கழகங்களோட தன்னாட்சி பெற்ற கல்லூரின்னு சொல்லிட்டு இங்கேயே பிரைவேட் கல்லூரி அட்டானமஸ் இருப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் 100% வித்தியாசம் உண்டு. என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஐஐடியோட டீன்ல இருந்து டைரக்டர்ல இருந்து ஃபேக்கல்டில இருந்து யாரையுமே மத்திய அரசு தேர்ந்தெடுப்பதல்ல. முழுக்க கரிக்குலத்துல இருந்து ஃபேக்கல்டில இருந்து டைரக்டர்ல இருந்து முழுக்க ஐஐடியோட குழு தான் தேர்ந்தெடுக்கிறது, மத்திய அரசு அல்ல. ஹெச்ஆர்டி மினிஸ்டர் 15 உறுப்பினர்ல ஒரு உறுப்பினரா இருக்காரு, அவ்வளவுதான். இப்ப இதுக்கு அட்டானமஸ் இல்ல. நீங்க பேசக்கூடியது பார்த்தோம்னா அட்டானமஸ் சொல்லக்கூடிய ஒரு பொய். அட்டானமஸ் என்பதே போய் எப்பொழுதுமே மத்திய அரசு கட்டுப்பாடு, மத்திய அரசுடைய கைப்பாவை தான் செயல்படுமே தவிர ஒரு அட்டானமஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. போய் உங்களுக்கு தெரியாத விஷயமா? உங்களுக்கு தெரியும், இங்க இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படல. நம்ம ஏற்கனவே சொன்னோம். மத்திய அரசு கட்டுப்பட்ட நிறுவனத்துல இடஒதுக்கீடு செயல்படுத்தப்பட முடியல. அந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு கோட்டையா இந்த ஐஐடி இருக்குதுங்கிறதா உண்மை. உழைக்கும் மக்களுக்கு எதிரான கோட்டை அந்த இது இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா நான் கேட்கறது, நீங்க சொன்ன வார்த்தை மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டதுன்னு, மத்திய அரசு கட்டுப்பட்ட எந்த நிறுவனத்திலேயாவது இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படாமல் இருக்க முடியுமா? மத்திய அரசே ஒரு ஹிட்லரை போல ஆரிய பார்ப்பன சாம்ராஜ்யமா இருக்கும் பொழுது எப்படி என்ன செயல்படுத்த முடியும்? நீங்க சொல்லுங்க. முந்தானத்துல அமல்படுத்தப்படாம சார், அங்க முத நாள்ல இருந்து அமல்படுத்தப்படாம. ஆரிய பார்ப்பன இந்துத்துவ 100 ஹிட்லர் இப்பதானே வந்திருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க அப்படி இல்ல. ஆரம்பத்துல இருந்து ஐஐடி என்பது ஐயங்கார் டெக்னாலஜி தான் இதுக்கு பேர் எல்லாரும் சொல்லுவாங்க. ஐயா சொன்னார் இல்லீங்களா? அதாவது இந்த போராட்டத்தை நடத்தின ரமேஷ் ஐயங்காரா ஐயரா? இது இந்த போராட்டத்தை நடத்தி உள்ள இந்த பாம்பேட் கொடுத்த ஒரு ஐயரா ஐயங்காரா? எனக்கு தெரியாத விஷயத்துல அவருக்கு ஐயரும் இல்ல ஐயங்காரும் இல்ல. அவங்க இவ்வளவு இயக்கமா தீவிரமா செயல்பட்டு இருக்காரு. எப்படி செயல்படுறாரு? ஐயரா ஐயங்காரா செயல்படுறாரா? அதாவது ஒரு விஷயம், ஐயரா ஐயங்காரா அப்படிங்கிறத விட பார்ப்பனை சித்தாந்தம் அப்படிங்கிறத ஒரு தாழ்த்தப்பட்ட கோடாரி காம்ப போல ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியிலிருந்து கூட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பேச முடியும். அர்ஜுன் சம்பத் கிடையாது அன்னைக்கு. எத்தனையோ இது போல பிற்படுத்தப்பட்ட பேசுறாங்களா? ஆமாங்க. பேசுறது அம்பேத்கர் பெரியாரை பயன்படுத்தக்கூடாது, பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது என்ன? அம்பேத்கர் பெரியார் பயன்படுத்தக்கூடாது, பெரியார் பேரை பயன்படுத்த சொன்னார். நீ கரெக்டா நீங்க ஃபேக்ட்ல சொல்லுங்க. அவர் அம்பேத்கருடைய படத்தை பிடிச்சிட்டே நிக்கிறாரு. பெரியார் பேரை அம்பேத்கர் படத்தை பிடித்துக் கொண்டு அம்பேத்கர் சித்தாந்தத்துக்கு எதிராக பேசுவது என்ன? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? நான் இந்து கிடையாதுன்னு சொன்னாரு. ஆனா இவர் இந்து மக்கள் கட்சியின் பேர் வச்சு அம்பேத்கருக்கு சொன்னாரா? யாருமே இந்து இருக்க கூடாதுன்னு சொன்னாரா? நான் இந்து இல்லைன்னு சொன்னாரா? அவருக்கு உரிமை இருக்கு. நான் இந்து கிடையாது சொன்னாரா? யாருமே இந்து இருக்க கூடாதுன்னு சொன்னாரா? தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்து கிடையாதுன்னு அவரும் சொல்லி இருக்கிறாரு. மாற சொல்லி அவர் பேசுவாரு, பிரச்சாரம் பண்ணாரு, அதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அந்த மதத்தை குறை சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இல்லை. எந்த மதத்தையும் உரிமை இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுறதுக்கு உரிமை இருக்குது. பாதிக்கப்பட்ட அடுத்த மதத்தை இழிவுபடுத்தி பேசினீங்கன்னா அது எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்களை சட்டம் ஒன்னு சொல்லிடுறேன். இழிவுபடுத்துவது அப்படிங்கிறது இந்து மதத்துடைய சித்தாந்தம் சொல்லுது. நீங்க இவ்வளவு நேரம் பேசின எல்லாமே இழிவுபடுத்தக்கூடியதுதான். ஆனா மாற்று கருத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவங்க அனுமதிக்கிறாங்க. ஏன்னா இல்லாட்டி வேற எந்த மதத்தையும் நீங்க இதே மாதிரி இன்னொரு மதத்தை நீங்க ஆரிய பார்ப்பன பாசிச கீசன் எந்த மதத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிறோம். புரட்சிகரமான ஆனா இல்ல இது பேசினா போட்டு தள்ளிடுவாங்க. ஜனநாயகத்துக்கு இடம் இருப்பதனால
அடுத்ததா நான் வந்து திரு கங்காதரன் கேட்க விரும்புறேன். அவர் சொன்னது போல இதுல வந்து ஒரு இந்த குற்றச்சாட்டு இந்து மதத்துக்கு ஆதரவான அமைப்புகள் செயல்படுகின்றன, அதனால தான் ஐஐடிக்கு வந்து இவ்வளவு துணிச்சல் இருக்கு, நடவடிக்கை இருக்கிற ஒரு முதல் முறையான குற்றச்சாட்டுல உங்களை மாதிரி ஏபிவிபி மாணவர் அமைப்பு செயல்பட்டு இருக்கு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில டெல்லியில வந்து இது மாதிரி உங்களுடைய அமைப்பு ரொம்ப தீவிரமா இருக்கு, இடதுசாரி இயக்கம் ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சோ கல்லூரிகளிலேயோ கல்வி நிறுவனங்களிலேயோ மாணவர் அமைப்புகள் அரசியல் பேசுவது புதிதல்ல. மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன்ல இருந்து உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கல்யாணம் பண்ணது எல்லாருமே ஏபிவிபி இருந்து வந்தவங்க தான். சோ இதுல இது போன்ற ஒரு மாற்று கருத்து ஏபிவிபி இருக்கலாம், அவங்க சொன்ன போல RSS ஆக நடக்கலாம், மற்ற அமைப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு சர்வாதிகார போக்கு அல்லவா? நிச்சயமா நான் உங்களுக்கு அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு விளக்கம். இந்த மாணவர் அமைப்பு மீதான தடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. நிச்சயமா அது வந்து ஒரு மாணவர் அமைப்பு ஃபர்ஸ்ட் இல்ல, அது வந்து ஒரு கிளப், ஐஐடி வளாகத்துக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு கிளப். அந்த அமைப்பு அப்படின்ற பேரு, அது அமைப்புனா அதுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதன் அடிப்படையில் அது பதிவு பண்ணியிருக்கணும், சில இதெல்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில் அது ஒரு மாணவர் அமைப்பு கிடையாது. ஒண்ணு, மாணவர் அமைப்பு தடை இல்லாத சமயத்துல மாணவருடைய உரிமைகளுக்காக போராடுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரு இன்னைக்கு தமிழ்நாடு உட்பட தமிழ்நாடுடைய பெரும்பான்மையான கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு மாணவர் நுழையறானா அவங்க கிட்ட ஒரு பேப்பரை எழுதி வாங்குறாங்க. என்னன்னு, இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள எந்த விதமான அரசியல் சமூக மத ரீதியான எந்த அமைப்புகளும் தொடர்பு கொள்ள மாட்டேன், அப்படி தொடர்பு கொண்டா என்னுடைய கல்லூரி நிர்வாகம் இருக்கும் எந்த விதமான செயல்களுக்கும் நான் உட்படுவேன் சொல்லி எல்லா மாணவர்களும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து தான் உள்ளே போறாங்க. இது சம்பந்தமான இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதையாவது ஒன்று அது சம்பந்தமா ஏதாவது இன்னைக்கு பேசியிருக்காங்களா? இன்னைக்கு லிண்டோ கமிஷன் சொல்லி இருக்கு எல்லா கல்லூரிகளிலும் எலெக்ஷன் நடத்தணும் சொல்லி. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதியாவது இன்னைக்கு கல்லூரிகளை எலெக்ஷன் நடத்தணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? நீங்க திராவிட கழகம் கேட்க மாட்டீங்க. திராவிட கழகம் நடத்தக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் இன்னைக்கு எலெக்ஷன் நடத்த அனுமதி இல்ல. இன்னைக்கு இந்த திராவிட கழகம் தான் மாணவர்களுடைய உரிமையை பறிச்ச மிகப்பெரிய ஒரு அமைப்பு. அது எங்க படிக்கலையா? நீங்க வேற ஏதோ சொல்லிட்டே வரீங்களேன்னு பார்த்தா மாணவர்களுடைய உரிமை எங்கே பறிச்சது? அண்ணாதுரையுடைய அவருடைய வளர்ச்சிக்கு அப்புறமா எல்லா மாணவர் அமைப்பையும் தடை பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணல அவரு. திராவிட கழகத்துடைய இயக்கங்களுடைய ஆட்சியில பல்வேறு போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். அப்ப எங்களை தடை பண்ணல. இந்திய எதிர்ப்புக்கு பிறகு தமிழகத்தில் மாணவருடைய உரிமைக்காக போராடிய அமைப்புகள் எத்தனை சொல்லுங்க பாப்போம். எல்லாமே போராடி இருந்து காங்கிரஸ் கட்சியோட அமைப்புல இருந்து இடதுசாரியோட அமைப்புல இருந்து எல்லா கட்சிகளுடைய திமுக மாணவர்கள் கூட எல்லா இயக்கங்களும் போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. அது விடுங்க, அது எந்த இயக்கம் போராட்டம் நடந்தது இல்லைங்கிற சப்ஜெக்ட்ல இங்க நீங்க இயங்கலாம், மற்றவர்கள் இயங்கலாம். அம்பேத்கர் பெரியார் படிப்பு மையம் இயங்கக்கூடாதா? மையம் இயங்கக்கூடாதுலாம் கிடையாதுங்க. இயங்கக்கூடாதுன்னு டீன் சொல்லிட்டாரு. ஆமா, அவர் செஞ்ச சட்டவிரோத தேச விரோத செயல் என்ன நீங்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு அவங்க நான் கொடுப்பேன் அப்படி என்ன செஞ்சாங்க? பெர்மிஷன் கேட்கல, ஏன்டா அனுமதி வாங்கல, ஃபேக்கல்டி மூலமா முன்னாடியே போல ஒரு சின்ன கிளரிக்கல் விஷயங்களை காரணமா காட்டி. நான் அதான் சொன்ன உங்களுக்கு தெளிவா, எந்த ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள நுழையும் போது எல்லா மாணவர்களும் அந்த கல்லூரி அரசியல் இயக்கங்கள்ல சேரக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுங்கிற ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சுங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய விவேகானந்தா படிப்பு ஏற்கனவே இயங்கிட்டு இருக்கு, அது எப்படி போகுது? நான் அதான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். படிப்பு எப்படி அமைக்கப்படுது? அது ஒரு அமைப்பு இல்லையா? அது ஒரு இயக்கம் இல்லையா? அது அமைப்பு இல்லைங்க, இயக்கம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அமைப்பு, இயக்கம், சங்கம், கட்சி, கழகம் அதெல்லாம் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நிச்சயம் இருக்குங்க. அதுவும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். விவேகானந்தா படிப்பு மையம் இயங்கலாம், பெரியார் அம்பேத்கர் பெரியார் படிப்பு இயங்கக்கூடாதா? இவ்வளவுதான் கேள்வி. இந்தியா முழுவதும் அம்பேத்கருடைய நினைவுகளை மையப்படுத்தி சமுதாய சமத்துவ தினம் சொல்லிட்டு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நான் கேட்கல. நான் கேட்டது இந்த அமைப்பு செய்த தேச விரோத செயல் என்ன, இது தடுக்கிறீங்களே என்னது? நீங்க அரசியலமைப்புக்கு எதிரான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் என்ன பண்றாங்க? கலவரம் உருவாக்க நீங்க பேசப்பட்ட எந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு அண்ணன் இந்த மாதிரி விஷயங்கள்ல வேலு இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கு மாதிரி கேட்டுக்கிறேன். நான் சொல்லுங்க சொல்றேன். You must destroy the religion of Shrutis and Smritis. சொன்னது யாரு?
அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதா அப்படின்னு அம்பேத்கர் எங்க அம்பேத்கர் சொன்னதா இவங்க வந்து எழுதி அங்க சர்க்குலேட் பண்றாங்க. ஆமா, சொன்னது அம்பேத்கர் சொன்னாரான்றதா அடுத்த கேள்வி. சொன்னாரு, நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசும்போது நான் சும்மா இருந்தேன். டீசன்சி தெரிஞ்சுக்கோ. அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி 1949 அன்னைக்கு சமஸ்கிருதத்தை தேசிய மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில பேசுறவரு, இதே அம்பேத்கர் என்ற பெயரை வந்து பிராமணர்களாக எடுத்துக்கிட்டவரு, தன்னுடைய மனைவி சபிதாவை அங்கிருந்து எடுத்துக்கிட்டவரு, அவரு வந்து எந்த காலத்திலும் இந்து சமுதாயத்துக்கு எதிராக இந்து மதம்னு ஒரு விஷயத்தை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண அது எதிராக பேசுனதில்லை. இந்த மாதிரி ஆங்கிலத்துல அவரு பேசின பல்வேறு விஷயங்களை வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணி போடுறாங்க. அதுக்கு வந்து அதை ப்ரொமோட் பண்றதுக்காக ஆன்டி நேஷனல் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அவங்க தான் இந்த செயல்பாடுல ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு எங்க எடுக்கப்பட்ட நீங்க சொல்லுங்க, அவர் அம்பேத்கர் பேசுனதே இல்ல, சொல்லுங்க தயவு செஞ்சு. எந்த புக் வாங்க எடுத்துட்டு வாங்க, விவாதிக்கலாம். இந்து மதத்துக்கு எதிராகவும் பார்ப்பன கொடுங்கொடுமைக்கு எதிராகவும் அவர் பல்வேறு தரவுகளை கொடுத்திருக்கிறார். பல்வேறு தரவுகள், பல புத்தகங்களை, பல ஆய்வுகளை. அதாவது இந்துத்துவம் கொடூரங்களின் கூடாரம் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. ஆதாரமா கேட்கறீங்க, ஆதாரமா தெரியல. ஆனா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. நிரூபிக்க முடியும். அம்பேத்கர் ஒரு நிமிஷம் இருக்கு. அம்பேத்கர் இந்து மதத்துக்கு எதிரான கருத்துக்களே சொல்லன்னா அவர் எதுக்காக புத்த மதத்துல சேர்றாரு? அவர் மாதிரி இந்து மதத்தில் மனிதனை மனிதனாக மதிக்கவில்லை, ஜாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, மனு தர்மத்தின் பெயரால் இவர்களை பிரிக்கிறார்கள், இதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் புத்த மதத்துக்கே போனாரு. அவர் இந்து மதத்துக்கு இன்னைய தேதி வரை எந்த இடத்தில் அவர் மதம் மாறினாரோ அந்த இடத்துல விஜயதசமி அன்னைக்கு அவர் மதம் மாறுறாரு. இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இன்னைய வரை வருடா வருடம் விஜயதசமி அன்று அங்க விழா நடத்தப்படுது. விஜயதசமி என்பது இந்துக்களின் புனித தினம். ஆக அவர் வந்து எதெல்லாம் வந்து இந்துத்துவாக்குள்ள மதங்களாக மதிக்கப்படுதோ, ஜெயின், பௌத்தம், கௌமாரம், சாக்தம், இதுங்களுக்குள்ளதான் அவருக்குன்னு ஆசைப்பட்டாரே தவிர முஸ்லீமா மாறுறதுக்காக ஹைதராபாத் நிஜாம் பணம் கொடுக்கிறேன்னு ஆசை காட்டினது கூட அவர் பேசிட்டு இருக்கேன். இந்து மதம் வேற, புத்த மதம் வேற, அது ஒத்துப்பீங்கல்ல? எப்படி இந்து மதம் வேற, இந்துன்றது வந்து ஒரு வாழ்க்கை முறைங்க, இது சம்பிரதாயங்க. இத வந்து இந்து என்பது ஒரு தவறான மதத்தை கொச்சப்படுத்த காட்டி we must kill it, அதை கொலை செய்ய வேண்டும் அப்படின்ற வாதத்தை வைத்து அதை கொண்டு போய் ஐஐடிக்குள்ள ஒரு ப்ரோபகண்டாவை பண்ணும்போது அந்த அயோக்கியத்தனம் இருக்கு இல்லையா, அயோக்கியத்தனத்துக்கு எதிரானதுதான் இந்த முயற்சி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அயோக்கியத்தனம்ங்கிற வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு வந்து யோக்கியத்தனத்துக்கான எதிரான ஒரு வார்த்தையா பார்க்கலாம். ஆனா அது பிரயோகப்படுத்தக்கூடிய முறை வந்து இங்க வேறு மாதிரி பார்க்கப்படுகிறது. அதை நிச்சயமா நான் அனுமதிக்க முடியாது. இன்னொரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் முக்கியமான விஷயம் பாய் சொல்லியிருக்குது. இந்த தன்னுடைய ஐஐடி காம்பவுண்டுக்குள்ள நடக்கக்கூடிய, கேம்பஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை சொன்ன பிறகுதான் அந்த டீனுக்கு தெரிந்ததா, அல்லது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை வேறு ஏதேனும் உத்தரவை வாய்மொழியாக கொடுத்திருந்தார்? விவாதிக்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களை. ஐஐடியில் மாணவர் அமைப்புக்கு அங்கீகாரம் ரத்து அர்த்தம் உள்ளதா அல்லது அடக்குமுறை என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு கல்யாணராமன் கேட்க விரும்புகிறேன், இவர்கள் வந்து அத்துமீறி செயல்பட்டார்கள் என்றே வைத்துக் கொள்ளும். அப்படி செயல்பட்டிருந்தார்களால் அவர்களை டீன் ஒரு முறை கூட்டு நான் எச்சரிக்கிறேன், இனிமேல் இப்படி செயல்படக்கூடாது, இதுதான் முறை, இதுதான் விதி, இதையெல்லாம் கடைபிடிங்கள், இல்லை என்றால் அடுத்த முறை உங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஜனநாயகம் இருக்கும். என்ன செஞ்சாங்கன்னே தெரியாம அவங்களுக்கு ஒரு மெயில் மூலமா அவங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படுறது எந்த ஜனநாயகத்தில் சேர்த்து? இதுல நம்ம பார்க்க வேண்டிய அம்சம் வந்து இந்த டாபிக்கே வந்து கான்டெம்பரரி ரெலவன்ஸ் ஆஃப் அம்பேத்கர். இதுதான் டாபிக். என்ன இல்ல, நான் அப்படி டாபிக் வைக்கல, நீங்க டாபிக் ஹைஜாக் பண்ணிட்டு போறாங்க. நீங்க டாபிக் இல்ல, நிகழ்ச்சி நடந்த அந்த நிகழ்ச்சி நடந்த டாபிக் என்ன, அந்த இடத்துல பேசிய விவேகானந்த கோபால் யார் இந்த அமைப்பை சேர்ந்தவர்களோ, அம்பேத்கர் பெரியார் ஸ்டூடெண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அவங்கள காரி துப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்ன, என்னுடைய பெயரை அவர்கள் உபயோகித்துக் கொண்டார்கள், கீழே போட்டிருக்க விஷயத்துக்கும்
எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நான் பேசிட்டு இருக்கப்போ பீஃப பத்தியும் அரசாங்கத்தை பத்தியும் பல்வேறு கேள்விகளை என்னிடம் கேட்க முயற்சி செய்தார்கள். நான் அதற்கு பதில் சொல்ல மறுத்து விட்டேன். இப்படின்னு யார் இதை அமைப்ப ஒரு பெரிய ஒரு அடிப்படை என்னன்னா அந்த செயல்பாடுக்கு பின்னாடி இருந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினா நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்றீங்க. அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துறேன். அந்த செயல்பாடுக்கு பின்னணியில சமூக விரோத கும்பல், மாற்று கருத்து கொண்டவர்கள் இருக்கட்டும், அவர்கள் செஞ்சதுல நியாயம் இல்ல நீங்க நினைச்சிருந்தாங்கன்னு அந்த பொதுக்கூட்டம் போட்டதோ அல்லது இந்த பேம்ப்ளெட் விட்டதோ அல்லது முகநூல்ல போட்டதோ சரியில்லை நினைச்சானே டீன் ஒரு முறை கூப்பிட்டு தம்பி இப்படி செய்வது சரியில்லை, எங்களுக்கு உகந்தது இல்ல, நாளைக்கு நீ பண்ணா ரத்து பண்ணி சொல்லிருக்கலாமே, அவர் விளக்கம் கேட்டுக்கலாமே. தூக்கு தண்டனைக்கு போறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும் எல்லா வழக்கிலையும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய கடைசி கருத்து கேட்கக்கூடிய வழக்கம் பண்ணிருக்காங்க. இப்ப என்ன இல்ல சொல்றேன் இல்ல பாருங்க, ஒரு அமைப்புல இருந்து நோட்டீஸ் அனுப்பல பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன் என்ன, ஒரு அமைப்பை டெம்பரரியா டீரெகனைஸ் பண்றேன்னா ஒரு வார்த்தை இல்ல இல்ல நான் சொல்றேன், சொல்லி முடிச்சிடறேன். ஒரு அமைப்பை வந்து ஒரு நபரை வந்து ஒரு அமைப்புல இருந்து தூக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல சஸ்பென்ஷன், அப்படி பண்ணல, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பல்ஷன். இதான் வந்து அணுகுமுறை. அப்படி பண்ணல, அதான் நான் சொல்றேன். உங்களை நான் வந்து டெம்பரரியா சந்தேகமா இருக்கு. நீங்க அதை பார்க்கலன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். மன்னிக்கணும். அவருக்கு வந்து 2 வரியில மெயில் வருது, நீங்க வந்து எங்களை வந்து சந்திங்க, உங்களுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. அவ்வளவுதான், 2 லைன் தான். அதற்கு பிறகுதான் கடித போக்குவரத்து மாறுமா நடந்திருக்கு. இவருக்கு கம்யூனிகேட் பண்ணப்பட்டது உங்களுடைய அங்கீகாரம். முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, இவங்க வந்து பியூர்லி அகாடமிஷியன்ஸ், ஐஐடி எப்படி இயங்குறதுன்றது உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆங்கிள்லயோ லீகல் ஆங்கிள்லயோ பாக்குறது இல்ல. நீங்க பேசிட்டு இருக்கிறது வந்து கல்வியாளருக்கு டீரெகக்னிஷன் சட்ட பார்வையை விட்டுடுங்க. என்ன ஒரு அகாடமிஷியனுக்கால எப்படி ஒரு விஷயத்தை டீல் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆன் தி கான்ட்ரரி, நான் வந்து ஐஐடி ரெப்ரசென்ட் பண்ணலைங்க. இத நான் ஐஐடி நான் ரெப்ரசென்ட் பண்ணலைங்க. நீங்க யாரை ரெப்ரசென்ட் பண்றீங்க சொல்லுங்க, அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து அரசாங்கத்துடைய அணுகுமுறையை கேள்வி கேட்டிருக்கீங்க. அரசாங்கம் ஒரு கேள்வி இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கு. அக்கௌண்ட் இஷ்யூ முடிஞ்சது. அரசாங்கத்தை அப்படியானால் அவர்கள் செய்தது சரி, டீரெகனைஸ் பண்ணப்பட்ட சரின்னு ஒரு செயல் வந்து சரிங்க. இப்பயும் சொல்றேன், நீங்க செயல்மான தப்பு கிடையாது. நீங்க வந்து ஐஐடி சமூக விரோத கும்பல், ஐஐடி பிரிவினைவாத கும்பல், சமுதாயத்தில் கலவரத்தை உருவாக்குற கும்பல் என்ன பண்ணாங்க? நான் பேசிட்டு இருக்கேன், அங்க பேசிட்டு இருக்க, நீ பின்னாடி பேசுவோம், நேரம் கிடைக்கும். பிரிவினைவாத கும்பல், சமூக விரோத கும்பல் இல்ல. அந்த வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னது அம்பேத்கருடைய வார்த்தை. மதமற்ற சமுதாயம், ஆச்சரியமற்ற சமுதாயம் வேண்டும். நான் இந்துக்களை நீங்க படிச்சவர்கள் இந்துக்களை இந்து மதத்தை அதுல இருக்க பாகுபாடுகளை எல்லாரும் பேசுறாங்க. பாரதி பேசினாரு, காந்தி பேசுறாரு, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், எல்லாரும் பேசுறாங்க. இதுல அம்பேத்கர் இத்தனைக்கும் அம்பேத்கர் சொன்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விடுங்க. 2வது கேள்வி, நீங்க வந்து முதல்ல வந்து நாங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணல, ஐஐடி நான் ரெப்ரசென்ட் பண்ணலன்னு சொன்னீங்க. அப்படியானால் திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு எச் ராஜா, திருமதி செல்வி ஸ்மிருதி இராணி இவங்க எல்லாம் எதுக்காக வந்து இதை ஆதரிக்கிறாங்க? ஆமா சரிதான் சொல்லி சொல்றாங்க. காங்கிரஸ்காரர்களா தன்னை அடித்துக் கொண்ட நீங்க வந்து இந்திரா காங்கிரஸ், நீங்க வந்து இந்தியன் நேஷனல் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துறா, நம்ம கண்டிக்கிறோம். திருப்பி அதே வார்த்தை நான் பயன்படுத்தணும். அது வந்து அவர் ஒரு சபை நாகரிகம் இல்லாத நிச்சயமாக மாற்றுல சமூக விரோத கும்பல், சமூக விரோத நீங்க விவாத அம்பேத்கர் மரியாதை பேசுறா பிரச்சனை தான்.
ராமசாமி என்ன பிரிவினைவாதியை பத்தி இது வந்து விவாதமா வழக்கு விரும்புறோமா விதண்டாவாதமா வழக்கு விரும்புறோமா? ஒரு வார்த்தை ஐஐடி நடத்த விரும்பல இந்த சபையை. உங்களுடைய கருத்து மாற்று கருத்தா இருக்குன்னா வந்து ஏற்றுக்க விரும்புறேன். அதனால வந்து தேவையில்லா வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் சொல்லு, அவ்வளவுதான். நான் வந்து உடனே உங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்றேன், உங்களுடைய மைக் ஆஃப் பண்ண நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? இங்க வந்து இவ்வளவு ஜனநாயகம் பண்ணிட்டீங்களோ? நிச்சயமா ஜனநாயகத்தை மதிக்கணும். இன்னொரு விஷயம் நான் திரு மருகிட்ட கேட்க விரும்புறேன். அம்பேத்கர் நம்ம அடிக்கடி குறிப்பிடுறோம். அம்பேத்கர் சொன்னதா தான் இதுல குறிப்பிட்டு நீங்க சொல்றீங்க. இந்த பிரச்சனைக்கான காரணமே அம்பேத்கர் குறிப்பிட்டதை இவர்கள் பேசியதுதான். அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீடு 10 ஆண்டுகளுக்கு போதும். அம்பேத்கர் எந்த இயக்கம் 10 ஆண்டுகளுக்கு மேல எங்களுக்கு கூடாதுன்னு சொல்லுது. அம்பேத்கருடைய கருத்துக்களை முழுமையாக சரியான சொல்லிட்டுமா சரியான அளவுல பயன்படுத்தப்படுமாயின் அது 10 ஆண்டுகளுக்கு போதும்னு சொன்னாரு. அந்த 10 ஆண்டுகளுக்குள்ளார வர்ணாசிரம் தர்மம் ஒழிக்கப்பட்டிருந்தால், சாதிய வேறுபாடு ஒழிக்கப்பட்டிருந்தால், இந்த சாதிய கொடுங்கோடு ஒழிக்கப்பட்டிருந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேல் வேணாம்னு சொன்னாரு. இப்ப ஒழிக்கப்படுமா? இப்ப ஒழிக்கப்பட்டால் யாருக்கும் இடஒதுக்கீடு தேவையில்லை, ஒழிக்கப்படாது. ஏன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போக வேண்டியிருந்துச்சு? நீங்க சொல்லக்கூடிய ஆரிய பார்ப்பன எதேச்சதிகார அந்த கும்பல் வந்து எப்ப வந்துச்சு? இப்ப வந்துச்சா முந்தானத்து வந்துச்சா? 60 வருஷமா இருக்கிறது. இப்ப இல்ல ஒரு தலைமையிலயா? இல்ல இல்ல நேரு தலைமையில ஒன்னு சொல்றேன். அதாவது ஐயா பேசும்போது நான் பேசுனா வந்து நாகரிகம் இல்லைன்னு சொன்னாரு. ஐயாவும் நாகரிகத்தோடு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி நரேந்திர மோடி வாஜ்பாய் அப்படிங்கிறது இல்லைங்க. 2000 ஆண்டுகளாக இந்த ஆரிய சித்தாந்தம் அப்படிங்கிறது நம்ம திட்டமிட்டு திரிக்கப்படுது. அதுக்கு எடுத்துதான் வந்து புத்தர் தோன்றினாரு, சித்தர்கள் தோன்றாங்க, தந்தை பெரியார் அம்பேத்கர் தோன்றினாங்க. சரிங்களா? நீங்க புத்தர் தோன்றாங்களா? நீங்க இப்ப என்ன சொல்லுங்க? சித்தர்கள் கோட்பாடு. சரிங்களா? புத்தர் கோட்பாடும் சாதி இல்லைங்கிறதா புத்தர் கோட்பாடு. என்னமோ வந்து இன்னைக்கு மகாவிஷ்ணுவோட ஆதாரம் கிடையாது அவரு. திரு கங்காதரன் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு வந்து ஐஐடி வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குது. ஆனா இதற்கு முன்னாடி ஓபிசிக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று இதே ஐஐடியில ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு குரல் எழுந்த போது இதே சென்னை நகர வீதிகளில் ஐஐடி மாணவர்கள் ஊர்வலம் போனார்கள். அப்போது இது விதி மீறியதாக, வரம்பு மீறியதாக தோன்றவில்லையா? ஓபிசிக்கான இடஒதுக்கீடு வேண்டாம் என்று ஒரு பேரணியே நடக்கிறது. கிஸ் ஆஃப் லவ் என்று பொது இடத்தில் முத்தம் கொடுத்துக் கொள்வது போராட்டமாக ஐஐடி காம்பவுண்டுக்குள்ளே நடத்தப்பட்டது. அப்போலாம் விதி மீறலையா, வரம்பு மீறலையா? அப்பெல்லாம் அனுமதித்த ஐஐடி இன்று 2 துண்டு பிரசுரங்களும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டதற்காக இவ்வளவு பெரிய நடவடிக்கை என்னும் போது ஒரு கண்ணில் சுண்ணாமும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறதா இல்லையா? நீங்க நிச்சயமா இந்த அமைப்பு இந்த கிளப் மீது எப்படி தடை விதிக்கப்படுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட 1 வருஷ காலமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி கேம்பஸ்ல எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய அப்படி எந்த உதாரணம் குறிப்பிடல, அவங்க குறிப்பிடலாம் இல்ல. பட் ஆனா உளவுத்துறையினுடைய மூலமாகத்தான் இதனுடைய தடை பண்றதுக்கான முயற்சிகள் நடந்தது. இறுதியாக மத்திய அரசு தான் தலையிட முடியாது, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் ஐஐடி டைரக்டருக்கு வந்து டீனுக்கு வந்து உளவுத்துறை ஒரு வருட காலமாக அந்த கிளப் பத்தின ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த மாதம் தான் இந்த மாதத்துல ஆரம்பத்துல அந்த மொட்டை பெட்டிஷன் போகுது. இந்த மாதத்தோட இடைப்பகுதியில தான் அவங்க கடிதம் எழுப்புறாங்க. இந்த மாதத்தோட இறுதி பகுதியில நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா இந்த கடிதத்தை மட்டுமே வச்சு அந்த டீன் வந்து முடிவு எடுக்கல. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கிஸ் ஆஃப் லவ்வா இருக்கட்டும், அவங்களுடைய உள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்களா இருக்கட்டும், போஸ்டர்ஸா இருக்கட்டும், இதை மையப்படுத்தி தான் அந்த கிளப்புக்கே வந்து அதிகாரத்தை ரத்து பண்றாங்க. இது ஒரே ஒரு இஷ்யூ மட்டுமே வச்சு ரத்து பண்ணல. அதை ஃபர்ஸ்ட் தெளிவாக்கிங்க. வேலுச்சாமி இதுல வந்து இப்ப கூட அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மாறி மாறி கடித போக்குவரத்து நடக்குது, மெயில் அனுப்புறாங்க, அவங்க வந்து டீன் அனுப்புறாங்க, அந்த அமைப்பு அனுப்புது, மாறி மாறி அனுப்புது சொல்றாங்க. இப்ப கூட ஒன்னும் தடை இல்லை, நீங்க வந்து நாங்க விதிகளை மீற மாட்டோம்னு சொல்லிட்டா, கட்டுப்பாடுகள் மீற மாட்டோம், த்ரூ எங்க வழியாக போன்னு சொல்லிட்டா நீங்க தொடர்ந்து இயங்குறதுல தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, அங்கீகாரம் தான் ரத்து செய்யப்பட்டிருக்கே தவிர தடை செய்யப்படவில்லை, மாணவர்கள் வெளியேற்றப்படவில்லை, சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை. எந்த இல்லை அங்கீகாரம் ரத்து அதிகாரப்பூர்வமாக ஐஐடிங்கிற பெயரை பயன்படுத்த முடியாது, ஐஐடியுடைய கட்டடத்துல வளாகங்களை பயன்படுத்த முடியாது, அவ்வளவுதான். தொடர்ந்து நீங்க இன்னமும் கூட நீங்க துண்டு பிரசுரங்களை கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. உங்களுடைய இயக்கத்தின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் தான் பயன்படுத்த முடியாது. அப்ப இது ஒரு பெரிய ஒரு கொடூர சர்வாதிகார நடவடிக்கை நம்ம பார்க்கணுமா? இப்பயும் கூட அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லி இனிமே வழக்கம் போல நாங்க விதிகளை மீறாமல் செல்லணும்னு சொல்லி நீங்க திருப்பி ரிவோக் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல நம்ம அப்படி என்ன கொடூரம் பார்த்துட்டோம். இதுல 2 செய்திகள் இருக்குங்க. ஒன்று, காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்ட போது
இதே சென்னை ஐஐடி சென்டர்ல விவேகானந்த ஸ்டடி சென்டர்லயே மத்திய காங்கிரஸ் ஆட்சியினுடைய கொள்கைகளை, திட்டங்களை, ஏன் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை, அன்னை சோனியா காந்தியை விமர்சனம் செய்து அங்கே கூட்டம் நடத்தினார்களா இல்லையா? அது நான் மறுக்கல. நீங்களும் திருப்பி கல்யாணம் சொல்றீங்க. நான் வந்து அதை ஏற்கிறேன், அது நடந்திருக்கு. நான் பதில் சொல்ல வர்றேன். அதை பெருந்தன்மையாக காங்கிரஸ் ஆட்சி அனுமதித்தது. அதுதான் ஜனநாயகம். அதை ஏன் இவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள்? இது ஒன்று. இரண்டாவது, இந்த ஸ்டடி சென்டரை அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்வது டீன் தன்னிச்சையாக அவரே செய்தாரா, அவர் அதை செய்வதற்கு தூண்டப்பட்டாரா? ஒன்று. இதுல டீன் அவரே அதை செய்யல. நீங்களே சொன்னீங்க ஒரு மொட்டை பெட்டிஷன் போச்சுன்னு. அந்த பெட்டிஷன் எழுதுறவன் தன்னுடைய பெயரை கூட போடுவதற்கு துணிச்சல் இல்லாத ஒரு கோளை எழுதியது. அந்த மொட்டை பெட்டிஷனை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பது எந்த வகையிலே சரி? நான் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்றேங்க. உலக வரலாற்றை படித்தால் எல்லா நாடுகளில், எந்த நாடுகளில் பெரிய பெரிய புரட்சி வந்திருக்கிறதோ அந்த புரட்சியுடைய மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த அத்தனை சம்பவங்களும் மாணவர்கள், இளைஞர்கள் எப்போது தீவிரமாக வந்தார்களோ அங்கதான் உருவாயிருக்கு. அதே போல இந்திய நாட்டில் ஒரு பெரிய புரட்சி வருவதற்கு இந்த மாணவர்கள் மீது கை வைத்திருக்கிறாங்க. தேன் கூட்டில் கை வைத்திருக்கிற பிஜேபியும் அதற்கு துணை போகிற அதிமுகவும் இதனுடைய விளைவை அறுவடை செய்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை. திரு கல்யாணம் மட்டும் உங்களுடைய இறுதியான சுருக்கமான பதில் நான் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பிரச்சனை. இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயம் வந்து, இன்னைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் இதுல வந்து ஒப்பீனியன் சொல்றது வந்து ஒரு பொறுப்பற்ற அணுகுமுறையோட எல்லாரும் பண்ணிருக்காங்க. அரசியல் கட்சி தான் இருக்கீங்க. இல்ல, நாங்க வந்து அதுக்காக தான் ஒப்பீனியன் சொல்லல. என்ன பொறுப்பற்ற முறையில் செயல்படக்கூடாது என்பதற்காக. அது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி ஒரு முழுமையான பார்வை, பரிணாமத்தை புரிஞ்சிக்காம எல்லாரும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ஒப்பீனியன் சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு அசிங்கமான, அற்பத்தனமான ஒரு அரசியல் அணுகுமுறை. இங்க வந்து பிரச்சனை என்ன நடந்திருக்கு? ஒரு என்னுடைய ஒப்பீனியன் சுருக்கமா உண்மை நான் சொல்லி முடிச்சேன். உண்மையை சொல்றேன். சமூக கும்பல்கிறீங்க, நீங்க ஒரு தேச துரோக கூட்டம். அதெல்லாம் ஒப்பீனியன் வரும்போது தாராளமா சொல்லுங்க. இந்த நாட்டை சுரண்டிய நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் பேசலாம். தப்பான வார்த்தையா பேசுறீங்களா? மரபு மீறிய வார்த்தை மரபு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்தாமலே நம்ம தகவலை பதிவு செய்ய முடியும். அதை செய்யும். இன்னைக்கு வந்து முதல் இது அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அங்க என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். அந்த இடத்துல வந்து ஒரு சமூக கலவரத்துக்கு தூண்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவர்களுக்கு அது போன்ற வார்த்தைகளை அங்கே பேசியிருக்காங்க. பீஃபை பத்தி பேசியிருக்காங்க, அரசாங்கத்துடைய லேண்ட் அக்விசிஷன் அது வந்து இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற விஷயத்தை வந்து தயவு செஞ்சு வேலுசாமி அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் பாலிசிலே அதை வந்து இந்த அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முயற்சி பண்ணும்போது அரசியல் சாசனத்தில் பாஜக அரசு சட்டப்படியே செயல்படுகிறது. இருந்துட்டு போட்டோம், அதை விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை எனக்கு இல்லையா? நீங்க தாராளமா விமர்சனம் பண்ணுங்க. ஆனா இந்த அமைப்பை கொல்லணும், இந்த மதத்தை கொல்லணும் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அதனுடைய அணுகுமுறை என்ன? இது வந்து பிரிவினைவாத அணுகுமுறை. நீங்க வந்து அயோக்கியத்தனம் சொன்ன போதும், அற்பத்தனம் சொன்ன போது அவங்களுக்கு உணர்ச்சி புண்படுத்தி பார்த்தீங்களா? அவ்வளவுதான். அப்ப இதுல வந்து அவங்க உணர்ச்சி புண்படும் போது அதுல நீங்க புண்படுங்கிறே புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் மேட்டர். இது வந்து சமுதாயம் சம்பந்தப்பட்ட தேசிய சிந்தனை. ஒரு மதத்தை அழிக்கணும், சாதாரண ஒரு அமைப்பு, ஒரு மதத்தை அழிக்கணும்னு சொல்லும் போது அதை தத்துவார்த்த ரீதியா நீங்க புரிஞ்சுக்காம மதத்தை அழிக்க போர் பிடிச்சு கிளம்பிட்டான்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா? அது போலதான் அயோக்கியத்தனம், அற்பத்தனம், கும்பல் தான் சொல்லும் போது இவங்களுக்கு புண்படுது. இயல்பான பாயிண்ட். இல்ல அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது, உதாரணத்துக்கு அவர் வந்து இந்த தூண்டல் எங்கிருந்து வந்தது, இது வெறும் அனுமானம். அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு விவாதத்தை நம்ம நடத்த முடியாது. இது வந்து அரசியல் கட்சிகள் அரசியலாக பாக்குறாங்க. நீங்க தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், பொறுப்பா செயல்பட வேண்டிய ஒரு தருணம். மாணவர்கள் அரசியல் செய்யும் போது அரசியல்வாதிகள் அரசியல் செய்யாமல் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். நிச்சயமா அரசியல் இருக்கும் மாற்று கருத்தில்லை. இருந்தாலும் கூட மாணவர்கள் அரசியல் ஈடுபடும் போது கூட அதற்கு அதிகமாக படிக்கக்கூடிய வயதில் கடுமையான சுய கட்டுப்பாடு தேவை என்பது மாற்று கருத்தில்லை. மாணவரிடம் இந்த சமுதாயம் எதிர்பார்ப்பது கட்டுப்பாடு. அந்த ஐஐடி நிர்வாகத்திடம், எல்லா கல்லூரி நிர்வாகத்திடம் மக்கள் எதிர்பார்ப்பது ஒரு பெருந்தன்மை. நிச்சயமாக மாணவர்களுக்கு சுய கட்டுப்பாடு வேண்டும், நிர்வாகத்துக்கு பெருந்தன்மை வேண்டும். இரண்டுமே இணைந்து இருந்தால்தான் மாணவ சமுதாயம் சரி, அடுத்த கட்ட அரசியல் நபர்களும் சரி நியாயமாக சமுதாயத்துடைய சுமூகமான நிகழ்வாக இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருந்த விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.